லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர்ன்றாரு. உண்மை உறக்க பேசட்டும் அப்படின்றாரு. அப்ப அந்த உண்மையை நீங்க சட்டமன்றத்துல வந்து சொல்லி இருக்கணுமா இல்லையா? நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சொல்றாரு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை, தனக்கு கூட இருக்கக்கூடிய தன்னோட கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்க தினம் பேப்பர் படிங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து இந்துத்துவம் மட்டும்தான் பாசிசம், பிஜேபி மட்டும்தான் பாசிசம், ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் பாசிசம்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சுக்க முடியாது. கிறிஸ்தவத்தை தூக்கி பிடித்தாலும் கிறிஸ்தவம் எங்களுக்கு மதம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எங்க மொழி வேற, மதத்தினுடைய மொழி வேறன்னு சொன்னாலும் அதுவும் பாசிசம் தான். எல்லாரையும் நாங்க இப்பவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அந்த அகந்தையை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அகந்தை தான் இதற்கு முன்னால ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சியாளர்களை ஒரு ஓரத்துல இன்னைக்கு உட்கார வச்சிருக்கு. அமைச்சர்களுக்கு தான் தோன்றித்தனமாக எங்களுக்கு தான் எல்லா துறையவும் பற்றி தெரியும். குறிப்பாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவருடைய துறையே கிடையாது, பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம். என்ன பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். எதிர்கட்சியாக வந்து அவங்க எப்போதுமே சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து சட்டமன்றத்தில் they have lost the space. பெஸ்ட் மணி கோல்ட் வழங்கும் தி டிபேட்ஸ் நான் கண்ட மாற்றம். நான் நிறைய மாற்றத்தை பார்த்துருக்கேன் இந்த 100 நாளில். நம்முடைய முதலமைச்சர் மாறி இருக்கிறார். ஒரு யங்காக புதுசாக நம்ம எல்லாருக்குமே திரையில் பார்த்து மகிழ்ந்த ஒரு முதலமைச்சர் நமக்கு வந்து தரையில் இறங்கி வந்து நமக்காக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறார். அமைச்சர்கள், புதிய அமைச்சர்கள் கிடைச்சிருக்காங்க. நிறைய யங் எம்எல்ஏஸ், ஒரு வைப்ரண்ட்டான ஒரு சட்டமன்றத்தை பார்க்க முடியுது. நான் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் நேரடியாக சட்டமன்றத்தை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த சட்டமன்றத்தில் இருந்த சபையில் நடக்கக்கூடிய, சட்டசபையில் நடக்கக்கூடிய விவாதங்கள், கேள்வி நேரம், அந்த கேள்வி நேரத்துக்கு வரக்கூடிய பதில்கள், முதலமைச்சர்கள் ஆற்றிய உரைகள், அந்த 110 ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த விதிகள், இது எல்லாமே ஒரு அளவு நேரடியாகவே பார்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய மாற்றங்களை பார்க்க முடியுது. முதல் முறையாக மக்களுக்கும் சட்டமன்றம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, அல்லது ஒளிபரப்பு செய்யப்படுவதன் மூலமாக மக்களுக்கு வந்து என்ன நடக்குது சட்டமன்றத்தில், அவங்க எலெக்ட் பண்ண எம்எல்ஏஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியுது. இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்புக்கு உள்ளாகி இருக்கிறது. மக்கள் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய யங் க்ரௌட், அதாவது இந்த 20லேருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதையும் நம்ம வந்து ஜென்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம் இல்லையா, அவங்க எல்லாரும் இப்போ வந்து அரசியலில் பெரிய அளவு ஈடுபாடு உள்ளதாகவும் தெரியுது. வெளியில் அப்படி தான் பேசு பொருளாகுது. பெண்கள் மத்தியிலுமே விஜய் டெய்லி என்ன பண்ணுறாரு, அவர் சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாரு, முதலமைச்சராக என்ன பேசுகிறாரு, அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே தினமும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து முதல் நாள் முதலமைச்சர் பதவியேற்ற அன்னைக்கே யாருமே செய்யாத ஒன்று அவர் அன்னைக்கே செய்தார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6-7 முதலமைச்சர்களுடைய பதவியேற்பப்போ நேரடியாக கலந்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த முறை தான் ஒரு முதலமைச்சர் அந்த பதவியேற்பு விழா மேடையிலேயே மைக்கை பிடிச்சு பேசினது. அது வந்து அதில் வந்து சட்டத்தில் இடமில்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. யாருமே அவர் அதை செய்ததில்லை. அவர் முதல் முறையாக அதை செய்திருக்கிறார். நம்ம வரவேற்கலாம். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா பாராட்டலாம். முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவர். அவர் வந்து மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும், அதுவும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றம் கொண்டு வரதன் மூலமாக மக்கள் மனதில் எப்படியாவது நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கலாம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக சில விஷயங்களை பேசினார். அதில் அவர் சொன்ன 3 விஷயம். ஒன்று வந்து, நான் மட்டும்தான் பவர் சென்டர், இங்கே வேறு யாருமே அதிகார மையம் கிடையாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். அடுத்தது அவர் சொன்னது வந்து, ஊழலுக்கு முற்றிலுமாக எதிரானவன் நான். எந்த இடத்துலையுமே யாருமே எந்த ஒரு பைசா கூட லஞ்சமோ அல்லது வந்து வேறு வகையில் ஏதோமே பிரதிபலன் அடையக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். 3வது அவர் சொன்ன அம்சம், அதாவது முதல்ல வந்து பவர் சென்டர் கிடையாது, ஊழல் எதிர்ப்பு. 3வது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக எந்த நேரத்துலையும் எல்லாமே வந்து செயலாற்றணும், மக்களுக்காக எப்போதும்
மக்கள் பணி செய்யக்கூடியவர்களாக தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக அன்றைக்கி அவருடைய உரை வந்து அமைந்திருந்தது. இந்த 3 அம்சங்கள் அப்படின்ற போது இதில் வந்து முதலாவதாக இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் டே பேசும்போதே அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மக்களும் நம்பினாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, அதிகார மையங்கள் இருந்தது எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாகவே தெரியும். இந்த அதிகார மையங்கள் எல்லா இடத்துலையும் எப்படி எப்படி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தது அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ வந்து அந்த அதிகார மையங்கள் எல்லாம் இருக்காது, எல்லாமே வந்து முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் அப்படின்ற போது அதுக்கு அது தொடர்பான அல்லது அது குறைந்தபட்சம் அந்த செய்திகள் கூட வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அவர் மட்டும்தான் அதிகார மையம், அவர் சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னு. முதல் கேபினெட் மீட்டிங்லேயே முதலமைச்சர் சொன்னது, அதாவது என் காதுக்கு எட்டிய செய்தி, யாராவது எங்கேயாவது லஞ்சம் வாங்கினாலோ இல்லை அமைச்சர்கள் வந்து ஊழலில் ஈடுபட்டாலோ அவர்கள் மீது கட்டாயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னதாக தான் என் காதுக்கு செய்திகள் எட்டியது. அதாவது அந்த மீட்டிங்கில் கேபினெட் மீட்டிங், ஃபஸ்ட் கேபினெட் மீட்டிங் முடிஞ்ச உடனே அமைச்சர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதிகாரிகளை எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டு எல்லார்கிட்டையும் யாரும் எங்கேயும் எந்த விதத்துலேயும் ஊழலில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னார் அப்படின்னு என் காதுகளுக்கு எட்டியது. அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து நான் நேரடியாக நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு, அதாவது நாங்கள் பத்திரிகையாளர்கள்ங்கிற முறையில் செய்தி சேகரிக்கிறதுக்கு எல்லா இடங்களுக்கும் செல்வது வழக்கம். அப்படி வந்து தலைமைச் செயலகத்துக்கு செல்லும்போது அங்கே வந்து நிறைய அதாவது நாங்கள் காரிடார்ஸ் ஆஃப் பவர்னு எப்போதுமே ஆங்கிலத்தில் அதை எழுதுறது உண்டு. எல்லா துறைகள்லையுமே ஒரு மாற்றம் தெரிந்தது, அதிகாரிகள் மத்தியிலுமே ஒரு மாற்றம் தெரிந்தது. ஊழல் வந்து குறைஞ்சிருக்கு, எந்த துறையிலையுமே ஃபைல் மூவ் ஆகிறதுக்கோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்க்கோ இதுக்கெல்லாம் எங்கேயுமே பணம் வாங்கிறது இல்லை, இல்லை வந்து அதற்கான அளவு முன்ன வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது, இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் தான், இல்லை வந்து அதிகாரிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அமைச்சர்கள் இல்லை, அதிகாரிகளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, இப்படி எல்லாமே சொல்லப்பட்டது. இது எல்லாமே வந்து செய்திகளில் நிறைய பதிவாகவும் செஞ்சது. அப்போ வந்து நான் நினச்சது என்னென்னா, உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு முதலமைச்சர் நினச்சிருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு இன்றைக்கி வந்து இங்கே, அதாவது தலைமைச் செயலகத்தில் நம்மிடம் பேசக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே இதை ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு புதிய ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப சீக்கிரமே கீழே வந்து இறங்கி போயிடும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்போ சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக வந்து நம்முடைய முன்னாள் பாஜக தலைவர் அல்லது வீத லீடர்ஸ்னுடைய தலைவர் அண்ணாமலை அவர் எங்கிட்ட வந்து ஒரு ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோ கிளிப்பை வந்து நான் ரிலீஸ் பண்ணால் ஊழல் நடக்கிறதுக்கு ஆதாரம், எந்த அமைச்சர் எப்படி வந்து பணம் வாங்குறாருன்றதை என்னால் ரிலீஸ் பண்ண முடியும், என்கிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணுறார். அப்போ ஆடியோ ஆதாரம் இருக்கக்கூடிய அளவில் அவர் வந்து ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டவர், ஊழலுக்கு எதிரானவர்னு தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடியவர் தான் அண்ணாமலை. அப்போ அந்த அவர் பேசும்போது அவருக்கு பின்னாலே அவர் சொல்கிறார், என் கூட கிட்டத்தட்ட 15 லட்சம் ஃபாலோயர்ஸ் எனக்கு இருக்காங்க, வீத லீடர்ஸில் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, எல்லாரும் இளைஞர்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு அவரும் சொல்கிறாரு. அவர் கூட இருக்கக்கூடியவர்களும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு இளைய சமுதாயத்துக்கு உதாரணமாக இருக்கோ, இல்லை இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இது மாதிரியான ஒரு செய்தி அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை கிட்டேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு அவர் தரப்பிலிருந்து ஒரு கண்டனம் வந்திருக்கணும், அல்லது இது மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அதை வந்து நாங்கள் திருத்துறோன்னு சொல்லியிருக்கணும், இல்லை அண்ணாமலை அவர்களை உங்ககிட்ட உண்மையிலேயே ஆடியோ இருந்தால் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே டிவிகே தரப்புலேருந்து யார்கிட்ட இருந்தும் வரலாம், முதலமைச்சர்கிட்ட இருந்து வர வேண்டாம், குறைந்தபட்சம் ஆனந்த் அவர்கள்கிட்ட இருந்து. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையிலேயே முதல்ல இருக்கக்கூடியது, புரோட்டோகால் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடியது ஆனந்த் அவர்கள் தான். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சட்டசபையில் வேகமாக முடுக்குன்னு எந்திரிச்சு வந்து அவங்க துறை இல்லைனாலும் திமுகவை வந்து அல்லது எதிர்க்கட்சிகளை ஏதோ ஒரு இடத்துல கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு போகிற போக்கில் எதையாவது பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆனந்த் அவர்கள் அப்படி இல்லை. அவருடைய துறை சார்ந்தோ அல்லது முதலமைச்சரை குறித்து ஏதாவது பேச்சு வரும்போதோ தேவைப்படும் போது மட்டும்தான் அவர் குறுக்கிடுறாரு, தேவையில்லாததை அவர் பேசுறது கிடையாது. அப்போது
முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அல்லது அவர் வந்து நான் ஆனந்த் அவர்களை இந்த கடந்த ஓராண்டாக பார்க்கும்போது அவர் வந்து அந்த கூட்டங்களில் எல்லாம் விஜய் மேலே நின்று அந்த பஸ் மேலே நின்னெல்லாம் பேசும்போது கீழே இருந்து வந்து இன்னும் அந்த அவருடைய ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எப்படி வந்து கொண்டாடுவாங்க, அல்லது ஒரு பிள்ளைய வந்து ஒரு அம்மா அப்பா எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரியான இடத்துல இருந்து அவர் பார்க்குறதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது குறைந்தபட்சம் ஆனந்த் அவர்களாவது இதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும், அல்லது இது வந்து தப்பு, அண்ணாமலை பேசக்கூடாது, அல்லது அண்ணாமலை பேசி இருக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு ஏதாவது பதிவிட்டிருக்கணும். இது 2. இன்னும் வந்து 100 நாட்கள் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. 100 நாட்களுக்குள்ளாக எல்லாத்தையும் வந்து தலைகீழாக மாற்றிட முடியாது. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னே இருந்த தவறுகள், அதாவது அவங்க சொல்லக்கூடியது 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தினாங்க, இந்த 50 ஆண்டுகளில் நடந்த தவறுகளை நாங்கள் வந்து வேகமாக திருத்திட முடியாதுன்னு. ஆமாம், வேகமாக 100 நாட்களில் திருத்திட முடியாது. ஒரு ஆட்சியையோ அல்லது ஒரு முதலமைச்சரின் செயல்பாட்டையோ வெறும் 100 நாட்களில் நம்ம வந்து முழுமையாக இது சரி, இது தவறு, அவங்க வந்து சரியான பாதையில் போகிறாங்க, அவங்களுக்கு தெரியும் தெரியல அப்படின்ற இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்தி விமர்சனம் செய்திடவும் முடியாது. ஆனால் எங்கே வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, 100 நாட்களுக்குள்ளாகவே ஏதோ 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகளை எல்லாத்தையும் நீங்கள் ஓரத்தில் ஒதுக்கி வச்சதுனால எல்லாரையும் நாங்கள் இப்போவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அந்த அகந்தையை அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அகந்தை தான் இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சியாளர்களை ஒரு ஓரத்தில் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கு. இந்த இடத்துல, அதாவது சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் துறை சார்ந்து மட்டும் பேசுவார்களே ஆனால் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு சில அமைச்சர்கள் மட்டும்தான் ஆர்டிகுலேட்டாக இருக்காங்க, அவங்க துறை சார்ந்தும் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத எல்லாத்துக்குமே வந்து திமுகவில் நிர்வாகம் சரியில்லை, அதிமுக தவறு செய்தது. ஆனால் சட்டமன்றத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் நிறைய மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க, ரொம்ப சென்சிபிளாக பேசக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பன்னீர்செல்வம் பேசக்கூடிய எல்லாமே வந்து இந்த அவருடைய குறுக்கீடுகள் எல்லாமே ரொம்ப சென்சிபிளாக இருக்குது. அதே போல் தங்கம் தென்னரசு போன்றவர்கள், இது எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டாது இவங்க பதில் சொல்லலாம். அமைச்சர்களுக்கு தான் தோன்றித்தனமாக எங்களுக்கு தான் எல்லா துறையவும் பற்றி தெரியும், குறிப்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம், அதாவது கோவை மாணவன் அமுதன் கொலை தொடர்பாக வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம், அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு காவல்துறை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு பதில் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அன்னைக்கு வந்து அவர் ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் போய் லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர்ன்றாரு, உண்மை உறக்க பேசட்டும் அப்படின்றாரு. அப்போ அந்த உண்மையை நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் அன்னைக்கு பதிலளிப்பார், அமுதனுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்கள் கோயம்புத்தூரில் நிறைய பேர். ஏன்னா கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் இன்றைக்கும் போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதுன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னாலே தமிழ்நாட்டில் Tier 2 சிட்டிஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேசுகிறதுக்கு சமமான ஒரு இடத்துல நகர்ந்து வந்துடுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமுதன் வழக்கில் அமுதனை பற்றி பேசுகிறதுக்கும் அது ஏன் வந்து கோஷ்டி பூசல் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவருக்கு குறிப்பாக அந்த இடத்துல பதில் சொல்லாமல் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள், அவருடைய துறையே கிடையாது, பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம், காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே வருது, தாவேக அரசாங்கம் அப்படின்றதுனால ஒரு ஆர்வத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுகிறார், அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே, அந்த நிறைய வார்த்தைகள் வந்து இன்னைக்கு வழக்கொழிஞ்சே போயிடுச்சு, அதெல்லாம் நம்ம எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது. அந்த சொல்லாடலே இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை. நம்ம வந்து பாலியல் வன்கொடுமைன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த சொல்லாடல் இல்லாமல் வேறு ஏதோ சொற்களை எல்லாம் சொல்லும்போது இது வந்து ரொம்ப அமைச்சர்கள் வந்து தினமும் வாசிக்கிறது கிடையாதா, நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சொல்கிறாரு, எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சர்களையும் பார்த்து சொல்கிறார். ஆனால் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களை, தனக்கு கூட இருக்கக்கூடிய தன்னோட கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் தினம் பேப்பர் படிங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் அப்படி பேப்பர் படிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கும் சரி, ட்ரெடிஷ்னல் மீடியாவை அதை தாண்டி வந்து பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை நேரடியாக வரும். இங்கே வந்து அந்த யாரையுமே, அதாவது பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை,
விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து மதிக்கிறதில்ல, அல்லது அவர்களை வந்து உடனடியாக கூப்பிட்டு நீங்கள் ஏன் இதை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு கூட வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்முடைய சக பத்திரிகையாளர் ஒருவர் வந்து குறிப்பிட்டிருந்தார், அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவில் வந்து மீடியாவை வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னு. அதற்கு வந்து உடனே அவருக்கு வந்து செக்ரட்டரியேட்லேருந்து கால் வந்திருக்கு. அவர் அதையும் பதிவிட்டிருந்தார். செக்ரட்டரியேட்லேருந்து எனக்கு கால் வந்தது, 50 பேரை மட்டும்தான் அனுமதிக்க முடியும், இடம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் எல்லாரையும் கூப்பிடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ரைட்டு, பரவாயில்ல. அரசு நிகழ்வுகளில் யார் வரணும்னு அரசாங்கம் முடிவு செய்யட்டும், அதில் தவறே இல்லை. ஆனால் ட்ரெடிஷ்னல் மீடியாக்கான ஒரு மதிப்பை கொடுக்கணும் அப்படின்றத இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம், அதாவது கேள்வி நேரம் கிடையாது. இன்றைக்கி கூட ஆஸ்டின் அவர்கள், திமுக உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 93 நாட்களாக நாங்கள் வந்து கேள்விகள் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம். அதுக்கு வந்து சபாநாயகரனுடைய பதில், இல்லை 21ஆம் ஆண்டு கொடுத்த கேள்விகள் எல்லாத்துக்கும் கூட நீங்கள் 24ஆம் ஆண்டு தான் பதில் சொல்லியிருக்கீங்க, அது மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்கனவே இருந்தது அப்படின்றார். இந்த விளக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கேள்வி நேரம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்றத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா நமக்கு தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தில் தான் பெரும்பாலும் வைக்க முடியும். சட்டமன்றம் வந்து 6:30 மணி வரைக்கும் நடக்குது, 7 மணி வரைக்கும் நடக்குது, அமைச்சர்கள் வந்து பொறுமையாக இருந்து பதில் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சரி. அப்போ டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை எப்போ தான் பார்ப்பாங்க? சட்டமன்றத்தில் நீங்கள் பேசணும், சட்டமன்றத்தில் வந்து பதில்கள் எல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கி சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை, கொள்கை விளக்க குறிப்புகள் எல்லாம் எங்களுக்கு வந்து முதல் நாள் தான் கொடுக்குறாங்க. அப்போ கொள்கை விளக்க குறிப்புகள் ரெடி பண்ணுறதுக்கே இந்த அரசாங்கத்துக்கு டைம் எடுத்திருக்கு. எல்லாமே புதியவர்கள், நிர்வாகம் வந்து அவங்களுக்கு எல்லாமே புதுசு, அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அவங்க எல்லாருமே இன்றைக்கி, அதாவது முதல்ல ஆளுநர் உரைக்கு பிறகு பதிலுரைக்கு நடந்த அந்த கூட்டத்தில், அந்த சட்டமன்ற கூட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தில் பெரும்பாலான அமைச்சர்கள், பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து நல்ல ஒரு கைதேர்ந்தவர்களாக எப்படி வந்து எதிர்க்கட்சிகளை ட்ரெஷரி பெஞ்சஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச இடத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. இப்போ இதை வந்து வரவேற்கணும். சபாநாயகர் அவர்களும் ஜேசிடி பிரபாகர் அவர்களும் ரொம்ப அருமையாக வந்து கையாளக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் இங்கே வந்து நம்ம நிறைய அம்சங்களை நம்ம வந்து சுட்டி காட்டணும். நிறைய பிரச்சனைகள், சட்டமன்றத்தில் தேவையில்லாத விவாதங்கள், குறிப்பாக நிதியமைச்சர் வில்சன் பேசினது எல்லாமே ரொம்ப தேவையில்லாதது. அதற்கு மறுநாள் வந்து முதலமைச்சர் அவர்களே நேரடியாக கூப்பிட்டு அவரை வந்து வார்ன் பண்ணார். அதற்கு பிறகு மறுநாள் வந்து என்னுடைய மொழி அமைதி மொழி அப்படின்னு அவர் மாற்றி சொன்னாருன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மதம் சார்ந்த பதிவுகளை சட்டமன்றத்திலிருந்து நீக்க வேண்டும். கட்டாயம் வந்து அது சட்டமன்றத்தில் இருக்கவே கூடாது. இப்போ ஒரு பாஜக உறுப்பினரோ அல்லது வேறு ஒரு கட்சி உறுப்பினரோ ஹிந்துத்துவத்தை தூக்கி வச்சு பேசியிருந்தால் நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றியிருப்போமோ அதே அளவுக்கு கிறிஸ்துவத்தை பேசும்போது நம்ம எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா மதவாதம், நீங்கள் வந்து இந்துத்துவம் மட்டும்தான் ஃபாசிசம், பிஜேபி மட்டும்தான் ஃபாசிசம், ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் ஃபாசிசம்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிட முடியாது. கிறிஸ்தவத்தை தூக்கி பிடித்தாலும் கிறிஸ்தவம் எங்களுக்கு மதம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எங்கள் மொழி வேற, மதத்தினுடைய மொழி வேறன்னு சொன்னாலும் அதுவும் ஃபாசிசம் தான். அப்போ எந்த ரூபத்தில் வந்தாலும் ஃபாசிசமாக இருந்தால் அதை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும். ஜோசப் விஜய் அப்படின்றதுக்காகவே நீங்கள் கிறிஸ்தவத்தை வந்து சட்டமன்றத்தில் இவ்வளவு தூரம் பேசணுன்ற அவசியம் கிடையாது. இதை தாண்டி அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது. நேற்றைக்கு வந்து முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாருக்குமே வந்து நாங்கள் கார் கொடுக்குறோம், ஃப்ரீயாக கார் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சலாவண்யம் இல்லாத ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கணும்? எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லாதவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கவர் பண்ணேன்னு சொன்னேன். நேரடியாக சட்டமன்றம் நடக்கும்போது வெளியிலிருந்து பார்த்த போதும் சரி, எத்தனையோ இடதுசாரி கட்சி எம்எல்ஏக்கள், அதை தாண்டி நிறைய கட்சி பாமக அல்லது வந்து மற்ற உதிரி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் எத்தனையோ பேர், இன்னும் திராவிடியன் பார்ட்டிஸோட எம்எல்ஏஸ் கூட எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து பஸ்ஸில் வருவாங்க. இப்போ வந்து அந்த பஸ்ஸில் வர ஆட்கள்லாம் கிடையாது, ஆட்டோவில் வரேன்னு சொல்கிறாரு ஒரு எம்எல்ஏ. ஆனால் அவரோட அஃபிடவிட்லேயே அவருக்கு வந்து கார் இருக்குது. அவரே வந்து அஃபிடவிட்டை எலெக்ஷன் கமிஷனில் தாக்கல் பண்ண போது கார் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கார். அப்போது எதுக்காக சட்டமன்றத்திலேயே எந்திரிச்சு நின்று மக்களுக்கு பொய் சொல்லணும் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. நீங்கள் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க? புதியவர்களாக இருக்கிறீர்கள், புதியவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்த 2 திராவிட கட்சிகளும் செய்த தவறுகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க,
ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் மக்கள் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. பெருவாரியான வாக்குகள் வந்திருக்கு. அப்போ சட்டமன்றத்திலே எந்திரிச்சு பொய் சொல்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. இந்த 100 நாட்கள் விஜய் அவர்களை வந்து கட்டாயம் பாராட்டணும். அவருக்கு மக்களுக்கு நிறைய செய்யணும். மக்கள் வந்து தன்னை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக அல்லது மக்களுக்கு ரொம்ப பிடித்தமானவராக இருக்கணும், செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்யணும்னா, கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க, முதல் கேபினெட் மீட்டிங்கில் நீங்கள் வார்ன் பண்ண மாதிரி தொடர்ந்து உங்களுடைய அமைச்சர்களை நீங்கள் வார்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊழல் புகார்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறது. முதலமைச்சருக்கு இது தெரியாமல் இருக்காது. அவர் வந்து நிர்வாக ரீதியாக இன்னும் நிறைய இடங்களில் கிடுக்கிப்பிடி போடணும். நிறைய மக்கள் மத்தியில் இன்னும் அவருடைய செல்வாக்கு உயர்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பற்றி பேசணும். தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸையும் தாவேகா அமைச்சர்கள் செய்யக்கூடியதையும் வந்து விமர்சனம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அதே நேரம் வந்து நம்ம திமுகவையும் விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியாது. இங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் உதயநிதி ஸ்டாலினுடைய உரைகள் அப்படின்னா அவர் பேசக்கூடியதை நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாயிண்டடாக சில குவெஸ்டின்ஸஸ் எல்லா நேரங்கள்லேயும் எழுப்புறார். ஆனால் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2-3 டேர்மாக இருந்தவங்க அவங்க எல்லாருமே வந்து ஏன் வந்து டிஎம்கேல இருக்கக்கூடியவங்களே இப்போ வந்து சென்சிபிளாக பேசலை, திமுக வந்து சட்டமன்றத்தில் தோத்துக்கிட்டே இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு உறுப்பினர் வந்து சொல்கிறாரு, எதிரில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் வந்து எனக்கு எங்கள் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, அந்நியார் கூட இங்கே இருக்காங்க அப்படின்னா கேமரா வந்து அப்படியே பேன் பண்ணி அவங்கள வந்து தேடுறாங்க. இது வந்து திமுகவுக்கு இது சரியா அப்படின்னு தெரியல. உங்கள் கட்சியை விமர்சனம் செய்யக்கூடியவர் சட்டமன்றம் தொடங்கிறதுக்கு முன்னால் ஒரு நாள் முன்னால் தான் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சி. அவரை கைது பண்ணி அவர் மீது அவ்வளோ விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த அமைச்சர் தான் எனக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தாரு எங்கள் தலைவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறது வந்து அபத்தமாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று வந்து நிறைய பேர் மூத்த உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து 6-7 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்படின்னா இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து சட்டமன்றத்தில் தே ஹவ் லாஸ்ட் த ஸ்பேஸ். எதிர்க்கட்சியாக வந்து அவங்க எப்போதுமே சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து ஒருவேளை லைவ் நடக்குது அப்படின்றதுனால வந்து அமைதியாக இருக்கணும், எதுக்கும் வந்து வெளிநடப்பு செய்ய வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்களா திமுக அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் உதயநிதி பேசக்கூடிய அளவுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு சிலரை தவிர, ஓபிஎஸ், தங்கம் தென்னரசு போன்றவர்களை தவிர பாக்கி எல்லாரும் பேசலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்திருக்கு.